தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். சங்கீதம் 106 சங்கீதம் 5 உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு சிறிய ஜெபமாகும். ஒரு பக்தன் ஆண்டவரை பார்த்து, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு கிருபை புரிகிறவர் என்றும் என்னையும் நீர் அப்படியே நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் சந்தியும் என்றும் வேண்டுதல் செய்கிறான். கர்த்தரை நம்புகிற போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. மேலும் அவருக்கு பயப்படும்படியான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் அளிக்கும் கிருபை பெரியதாய் இருக்கிறது என்றும் வாசிக்கிறோம். இந்த கிருபையை ஆண்டவர் அவரை நோக்கி மேற்கண்டவாறு ஜெபிக்கிறவர்களுக்கு பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த கிருபையை நாம் பெறுவதற்கு காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூரணமாய் இவ்வுலகில் வெளிப்பட்டு வாழ்ந்ததுதான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். ஒரு வாலிப பெண் வாலிப வயதில் தனக்கு இஷ்டமான வழிகளின்படி தன் மனம் போல் உலக இச்சைகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் உட்பட்டவளாய் வாழ்ந்து வந்தாள். எத்தனையோ போதகர்கள் அவளுடைய சொந்த குடும்பத்தினர் எடுத்துரைத்தும் அவள் அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பாவத்தின் உச்சியில் ஏறிக்கொண்டே இருந்தாள். இப்படிப்பட்ட பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு ஒரு நாள் ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் பங்கு பெறும் வாய்ப்பு எதிர்பாராமல் கிடைத்தது. முதலில் அலட்சியமாய் விருப்பமின்றி அமர்ந்திருந்தாள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அவளோடு அந்த வார்த்தை நேரடியாக பேசியது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. கேட்க கேட்க கண்களில் இருந்து கண்ணீர் புறப்பட்டது. அழுதால் அழுதால் அழுது கொண்டே இருந்தாள். இதுதான் தேவ கிருபை. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று என்ற வேத வார்த்தை இவள் வாழ்க்கையில் உண்மையாயிற்று. முன்பு வாழ்ந்த வாழ்க்கைக்கு நேர் எதிரிடையாக ஆண்டவருடைய சாயலில் அவரை போல் வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதுதான். எப்படிப்பட்ட கீழ்த்தரமான மனுஷனையும் தேவ கிருபை தலைகீழாய் மாற்ற வல்லமையுள்ளது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தாறுமாறுகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுமானால் நீங்களும் உங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படையுங்கள். கர்த்தர் கிருபை உள்ளவராக, இரக்கமுள்ளவராக உங்களையும் புது மனுஷியாக மாற்றி தம்முடைய தெய்வீக பரிசுத்தத்தால் அலங்கரிப்பார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, நீர் எவ்வளவு கிருபை பொருந்தினவர் என்பதை அறிந்து என் உள்ளமெல்லாம் சிலிர்க்கிறது. எனக்கும் உம்முடைய தெய்வீக கிருபையை அளவில்லாமல் தந்து இன்று முதல் உம்மை போல் சகல விதங்களிலும் பக்தியுடன் தெய்வீக அலங்காரத்துடன் வாழ அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.